இந்தியன் சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூஎஸில் வந்து சென்ட்ரல் பேங்க் ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்தியாவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைட் குளோபலாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் எல்லா சென்ட்ரல் பேங்க்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். வேர்ல்டில் வந்து யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சா எல்லா சென்ட்ரல் பேங்க்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து குறைக்கும். நான் பிகினராக இருக்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கணிக்கும்போது இதெல்லாம் கோட்டை விட்டதுனால நிறைய வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனே வந்து தப்பாக கணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ இது தெரிஞ்சதுக்கப்புறம், இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஈஸியாக புரியும். பிகினர்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுருவாங்க. அதனால் இதையும் மார்க்கெட் ஃபண்டமெண்டல்ஸாக வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் வந்து பிஸ்னஸ் சைக்கிள். மேலே போகிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் வந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சா இந்தியாவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கும். ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஆர்பிஐயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பாஸ் பண்ணால் இந்தியாவும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து பாஸ் பண்ணோம். பொதுவாகவே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 80% வந்து குட் ஃபார் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷனை குறிக்கக்கூடியது. அது இன்ஃப்ளேஷன்ன்றது வந்து க்ரோத்தை குறிக்கக்கூடியது. இன்ஃப்ளேஷன் வந்து ஏற 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 க்ரோத்தும் ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும், இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா க்ரோத்து ஏறும், ப்ரைஸும் மேலே ஏறும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நியூட்ரல் ஃபார் ஸ்டாக்ஸ், அக்யூமுலேஷன் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். பை ட்ரெண்டாக இருந்ததுன்னா எல்லாருமே இன்ஸ்டியூஷனல் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே போவாங்க. சேல் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இந்த பாஸ் பண்ணுற நேரத்தில் இன்ஸ்டியூஷனல் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போவாங்க. அதுக்கு தான் அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக ஸ்டாக் என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக கீழே விழும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகும் அப்படின்னா கோல்டெல்லாம் மேலே ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா கோல்டெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க பிகினர்ஸ். நான் வந்து ரீப்போ ரேட் ட்ரெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் 2010 to 2025. இதில் வந்து ரீசெண்ட் ஃபால், ரீப்போ ரேட்னா வேறு ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. பொதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீப்போ ரேட் ஏறுச்சுன்னா எல்லாமே ஏறும், ரீப்போ ரேட்டு குறைஞ்சதுன்னா எல்லாமே கீழே இறங்கும். இதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொரோனா ஃபாலை வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். கொரோனாக்கு முன்னாடி எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சிருக்காங்க அப்படின்னா 2000 மேலே பாருங்கள், February 7, 2019 வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ ஜீரோக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th August 2020 தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் குறைக்கிறத வந்து நிப்பாட்டவே இல்லை, கண்டினியூஸாக வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6th 2020. நம்ம அந்த டேபிளர் காபிளில் பார்த்ததில் வந்து அது அப்படியே வந்து கிராஃப் எடுத்து 2020 வச்சுருக்கேன் பாருங்கள். February 2019 வந்து ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு வருஷம் வந்து கண்டினியூஸாக வந்து சைட்வேஸில் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெகட்டிவாக வந்த உடனே மார்க்கெட் வந்து டோட்டலாக கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்போ நியூட்ரல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து நியூட்ரல் பண்ணியிருக்காங்க. 0, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நாங்கள் சேஞ்ச் பண்ணல, குறைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு 0.00ன்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் பிச்சுன்னு மேலே போயிருக்கு 2021. இதே சுச்சுவேஷன் தான் வந்து இப்போவும் நடக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அவங்க குறைக்க என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு வருஷம் வந்து இன்ஸ்டியூஷன் ஃபுல்லாக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு பர்டிகுலர் பேட் நியூஸ் வரும்போது மார்க்கெட்டை வந்து பொத்துன்னு கீழே இறக்கிடுவாங்க. நான் பிகினராக இருக்கும்போது ஏன் மார்க்கெட் மேலே போகுது, ஏன் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்றது சுத்தமாக தெரியவே தெரியாது. நம்ம பாட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்து இது பண்ணிகிட்ருப்போம். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக தான் எனக்கே புரிய வந்தது. ஸோ அதனால் பிகினர்ஸ் நீங்களும் நான் பண்ண மிஸ்டேக்ஸை பண்ணாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஈஸியாக நீங்கள் கணிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட டேர்னிங் பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம். உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பேசுகிற பாஷை வந்து புரிய ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் 10 years இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை எப்படி போய் எடுக்கணும் அப்படின்னா கூகுள் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை அப்படியே வந்து கிராஃபில் ப்ளாட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1 hour அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்.
பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து 5% கேப் அப் ஆயிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து பாஸ் பண்ணதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பாஸ் பண்ணால் வந்து ஸ்டாக்குக்கு வந்து குட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது மெயின் ரீசன் கிடையாது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஈரான் யூஎஸ் அந்த வாரில் வந்து ஏதோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பாங்க. அந்த நியூஸ் இன்னும் நமக்கு வந்து கரெக்டாக தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நியூஸ்லாம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரியாது. இன்ஸ்டியூஷனுக்கு தான் வந்து முதல்ல தெரியும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மார்க்கெட்டை வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் வந்து செகண்டரி ரீசன் தான். மெயின் ரீசன் வந்து ஈரான் யூஎஸ் வார்னால தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து திருப்பி ஆல் டைம் ஹை அடிக்குமா அப்படின்னா, அடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். வந்து தற்காலிகமாக நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை வந்து பொறுமையாக நிதானமாக அடிக்கும். இந்த டைமில் தான் இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே 5 வருஷம் பங்குகளை வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த டைமில் தான் வந்து அன்லோடிங் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்க அடுத்த வருஷம் வந்து மார்க்கெட் பொத்துன்னு கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து ப்ரைமரி இண்டிகேட்டர் எதுனா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கவனிச்சிங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் அக்யூமுலேஷன் பண்ணுறாங்களா இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களான்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் நான் காட்டிட்டேன். 2019 இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் எப்படி போச்சு அப்படின்ட்டு கொரோனா பீரியடில். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அவங்க பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே போனதுக்கப்புறம் வேல்யூவை டோட்டலாகவே குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறக்குவாங்க. இதுக்கு வந்து 1 வருஷம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போய் அதுக்கப்புறம் தான் கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பிகினர்ஸ்க்கு தேவையான வேர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். அதனால் அதை பார்த்து படித்து உங்களோட மார்க்கெட் நாலேஜை வளர்த்துக்கோங்க. தேங்க்யூ.